வெல்கம் டு சரவணா இன்ஸ்டியூட் ஃபார் ரிலீஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரேமானந்த் குமார். லாஸ்ட் கிளாஸில் நம்ம கெமிஸ்ட்ரி டே 1ல் மேட்டர் அப்படின்ற சப்ஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே பார்த்துருந்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இப்போ அட்டாமிக் தியரிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ரயில்வேஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். இப்போ நம்ம குரூப் டி, ரயில்வேஸில் குரூப் டி, லோகோ பைலட், அப்புறம் என்டிபிசி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதுபோக டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸஸ் வந்து ஒரு 10-11 கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸ், அதாவது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் வந்து என்னென்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி உள்ள கிளாஸில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினியஸ் மிக்சர் ஒரு சின்ன ரீகாப் மாதிரி பாருங்கள். ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு, அப்புறம் 2 லாஸ் பார்த்துருப்போம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸும் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரேஷியோவும் பார்த்துருப்போம். இந்த ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நல்லா கவனிங்க. ஸோ இன்னையோட கிளாஸ் 2ஓட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல். எந்த ரூலை பேஸ் பண்ணியிருக்கு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்றது தான் இன்றைக்குள்ள கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஃபிக்ஸட் ரேஷியோவா, கெமிக்கல் அப்சர்வேஷனா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டமா, இல்லை மாஸ் கன்சர்வேஷனா அப்படின்றது கொஸ்டின்ஸு. இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஆக்சுவலாக இதில் டைப்பிங் மிஸ்டேக்கு. இதாங்க ஆன்சர். லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், அப்சர்வேஷன் கிடையாது, காம்பினேஷன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மவுஸ் மூலம் எழுதுனால கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் தான் ஆன்சர். அதாவது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரினா என்னங்க? ஃபஸ்ட்டு டால்டன் வந்து என்ன சொல்லியிருப்பார், ஆட்டம் வந்து என்னென்னா ஒரு ஆல் மேட்டர். இப்போ அந்த எல்லா மேட்டரும், இப்போ ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காம்பவுண்டாக இருக்கட்டும், இல்லை மிக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே எதால் மேடப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ன்ற ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகலாக அதால் தான் மேடாயிருக்கும். ஆட்டமால் தான் மேடாயிருக்கும் இந்த எல்லா மேட்டர்ஸும், எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இந்த அட்டாமிக் தியரி வந்து எந்த ரூலை பேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனில் 2 ரூல் தாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸு, கான்ஸ்டன்ட் ரேஷியோ லா. இந்த 2 லா ஃபாலோ பண்ணுறது தான் இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். நல்லா பாருங்கள், லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனோட ரூலை வச்சு தான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இருக்குது. இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ரேஷியோ லா. ஸோ இன்னைக்கு உள்ள செகண்ட் கொஸ்டின்ஸு. Who among the following told about the invisibility of an atom? இன்விசிபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டமை பற்றி சொல்கிறது வந்து யார் அப்படின்றது இன்றைக்கி கொஸ்டின். இது இன்விசிபிலிட்டி ஆட்டம், இப்போ ஆட்டமிக் தியரியில் மெயினாக நிறைய கொஸ்டின்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி தான். இருந்தாலும் இந்த ஆட்டமோட இன்விசிபிலிட்டியை பற்றி சொன்னது யாருன்னா டால்டன் தாங்க, ஜான் டால்டன். இந்த டால்டனோட அட்டாமிக் தியரியை இந்த வீடியோட லாஸ்ட்டில் நல்ல இன்னும் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது லெசனையும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஆட்டம் இருக்குல்லாங்க, அந்த ஆட்டம் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மேட்டர் எல்லாமே, இந்த காம்பவுண்டு, மிக்சர் எல்லாமே ஆட்டமால் தான் மேடாக இருக்கும்னு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் சொல்லியிருப்பார் டால்டன்னு. அந்த ஆட்டம் வந்து ஒரு எந்த கெமிக்கல் இல்லைனா ஃபிசிக்கல் மெத்தட்லையும் பிரிக்க முடியாது, அதாவது டிவைட் பண்ண முடியாதுன்னு டால்டன் சொல்லியிருப்பார். அது இன்னொரு பாயிண்ட்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் தான். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின்.
ஹூ ப்ரொப்போஸ் தட் ஈச் எலமெண்ட் ஹேஸ் ஏ பர்டிகுலர் அட்டாமிக் மாஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பர்டிகுலர் அட்டாமிக் மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது யார் ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டனா, லேவோசியரா, கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சரு அதே ஜான் டால்டன் தாங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பர்டிகுலர் அட்டாமிக் மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் டால்டன் தான். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன் டு பிகம். ஆட்டம்ஸு கெமிக்கலி கம்பைன் டு பிகம் என்னவா இருக்கும்? மாலிகூல்ஸா, எலமெண்ட்டா, அலாயா அப்படின்றது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸுங்க. ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன் டு பிகம். ஆட்டம்ஸ் எல்லாமே கெமிக்கலாக கம்பைன் ஆச்சுன்னா அது என்னவா ஃபார்ம் ஆகும்னா மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகுங்க. இப்போ ஆட்டம்ஸ், அதாவது ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட ஆட்டம் எல்லாமே உங்களுக்கு கம்பைன் ஆச்சுன்னா கெமிக்கல் பாண்டு மூலமாக கம்பைன் ஆகும். அப்படி கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு மாலிகூல்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். மாலிகூல். ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து மாலிகூல். ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மேக். அதே கொஸ்டின் தாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக போன கொஸ்டின் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே தான். ஆட்டம்ஸ் வந்து சேமாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருந்தாலும் என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ஹவு many molecules ஆஃப் வாட்டர் ஆர் present இன் ஒன் molecule ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். CuSO4 இதுதான் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்சர் தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா வந்து CuSO4 மட்டும் கிடையாதுங்க. CuSO4 5 வாட்டர், அதாவது H2O, 5H2O. ஆக்சுவலாக என்னால் பெண்ணை வச்சு ரைட் பண்ண முடியல, மவுஸ் வச்சு தான் எழுதுகிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா என்னென்னா CuSO4 5H2O. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். வாட்டரில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது? 1 molecule ஆஃப் காப்பர் சல்ஃபேட். 1 molecule ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டில் எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது? வாட்டர் வந்து 5H2O. ஸோ மாலிகூல்ஸ் வந்து 5. ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்னென்னா 5. காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கோங்க. CuSO4 கிடையாது, CuSO4 5H2O. ஸோ காப்பர் சல்ஃபேட்டில் 5 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் ஒரே நிமிஷம். மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. நல்ல கவனிங்க. ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனோட ஃபார்ம். ஹைட்ரோஜன் என்னங்க? H2O. இது வந்து வாட்டர். H2Oன்றது வாட்டரு. இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 1:8. நல்லா கவனிங்க. மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா ஹைட்ரோஜனோட மாஸ் 1, ஆக்சிஜனோட மாஸ் 8. மாஸ் தாங்க. இதுவே வாட்டரில் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2:1. மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் கேட்டிருந்தாங்கன்னா 1:8. வாட்டரில் ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ, வெறும் ரேஷியோ தான், மாஸ் கிடையாது. ரேஷியோ வந்து 2:1. ஸோ ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜனோட ரேஷியோ பார்த்துக்கோங்க 1:8. அதுவே நீங்கள் ரிவர்ஸில் கேட்டிருக்கலாம். ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன் கேட்டாங்கன்னா 8:1. ஓகேங்களா? ஸோ 8th கொஸ்டின். ஹூ டிஸ்கவர் த வேர்டு மாலிகுல்? மாலிகுல் அப்படின்ற வேர்டை டிஸ்கவர் பண்ணது யாருங்க? டால்டனா, டெமாக்ரிட்டஸா, ருத்தர்ஃபோர்டா, இல்லை ஜேஜே தாம்சனா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மாலிகுல் அப்படின்ற வேர்டை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா டெமாக்ரிட்டஸ். மாலிகுல்னால் என்ன ஃபஸ்ட்டு? இப்போ ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்குன்னு வைங்களேன். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. அது வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டில் இருக்குங்க. இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம்
அந்த சப்ஸ்டன்ஸிலோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல கவனிங்க. மாலிக்யூலோட ஆன்சர், மாலிக்யூல் டிஸ்கவர் பண்ணது டெமாக்ரிட்டஸு. மாலிக்யூல்லாம் என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டில் இருக்கும், தனித்துவமாக இருக்கும். அதில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மாலிக்யூலை டிஸ்கவர் பண்ணது டெமாக்ரிட்டஸ். ஓகேங்களா? 9th கொஸ்டின், the number of atoms that constitute a molecule is known as its. நல்லா உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் எதுக்கான எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்ஆர்பி குரூப் டி 2018 எடுத்த கொஸ்டின். the number of atoms that constitute a molecule is known as its அப்படின்னா என்னங்க? இப்போ ஒரு மாலிக்யூல் இருக்குது, அந்த மாலிக்யூலோட ஆட்டமை கான்ஸ்டியூட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்றது கொஸ்டின். அட்டாமிக் மாஸா, அட்டாமிக் ஆர்டரா, வேலன்சியா, இல்லை அட்டாமிசிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கோட ஆன்சர் வந்து அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டின்னு என்னங்க? இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, O2 ஆக்சிஜன். இதில் அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ ஒரு மாலிக்யூல் இருக்குது, அந்த மாலிக்யூலில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் அட்டாமிசிட்டி. ஸோ இந்த O2 ஆக்சிஜனில் வந்து எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ அட்டாமிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னென்னா அட்டாமிசிட்டி. ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இப்போ COVID-19 சிச்சுவேஷன்ஸில் ஆக்சிஜன்ஸ் தட்டுப்பாடு இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸ்மாலஸ்ட் பாசிபிள் யூனிட் ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் கால்டு. இப்போ ஒரு காம்பவுண்டு, வாட்டர் வந்து ஒரு காம்பவுண்டு, ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். வாட்டர்ன்றது ஒரு காம்பவுண்டு. ஸ்மாலஸ்ட் பாசிபிள் யூனிட் ஆஃப் அ காம்பவுண்ட் வந்து என்னங்க? ஒரு காம்பவுண்டோட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிக்யூலா, ஆட்டமா, நியூக்ளியஸா, புரோட்டானா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்லாம் என்னென்ன போன கொஸ்டின்ஸே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு காம்பவுண்டோட, வாட்டர்னு வச்சுக்கோங்க, வாட்டரோட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிக்யூல். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பேன். இந்த கிளாஸில் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக கொடுப்பேன். ஸோ கிளாஸை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறைய படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் கிளாஸு. ஹூ இன்ட்ரடியூஸ் த வேர்ட் மோல்? மோல் அப்படின்ற வேர்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அதுவும் 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ரயில்வேஸ் குரூப் டியில் 2018 கேட்ட கொஸ்டின்ஸு. வேர்டு மோல், ஓகே, லேவோசியரா, அவகேட்ரோவா, இல்லை டால்டனா, இல்லை வில்ஹம் ஆஸ்ட்வேல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் அப்படின்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வில்ஹம் ஆஸ்ட்வேல்டுங்க. மோல்ன்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வில்ஹம் ஆஸ்ட்வேல்டு. ஓகேங்களா? இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு மோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1896 வந்து மோல் அப்படின்ற வேர்டை வந்து இவங்க கொண்டு வந்திருப்பார், வில்ஹம் ஆஸ்ட்வேல்டு, இல்லைனா டபிள்யூ ஆஸ்ட்வேல்டுன்னு கூட சொல்லலாம். இவர் வந்து கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார் 1909. ஓகேங்களா? இதுதான் இன்னையோட கிளாஸோட கொஸ்டின்ஸு. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், போன கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன் பாருங்கள். போன கிளாஸில் நம்ம என்னலாங்க பார்த்துருப்போம்? ஹெட்ரோஜினியஸ் மிக்சரு, ஹோமோஜினியஸ் மிக்சரு, அப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸு. இந்த கிளாஸில் அட்டாமிக் தியரியோட இன்ட்ரோ பார்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அட்டாமிக் தியரியில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸு, புரோட்டான்ஸு, எலக்ட்ரான்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன கிளாஸில் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தெளிவாக சொல்லாமல் இருந்திருப்பேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ நான் சொல்லுவேன். ஸோ கவனிங்க. அன்றைக்கி டே 1 கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அண்ட் ஹோமோஜினியஸ் மிக்சருக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுக்காமல் இருந்திருப்பேன். இன்றைக்கி நான் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ பீக்கர், பி பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்துக்கோங்க. ஒரு இதில் வந்து சால்ட் அண்ட் சுகரை மிக்ஸ் பண்ணுங்கள், சால்ட் அண்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு இதில் வந்து சுகர் அண்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி 2 மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் சொல்யூஷன் அண்ட் சுகர் சொல்யூஷன் கிடைக்கும்ல. அந்த சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா
அதோட காம்போசிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சால்ட் சொல்யூஷனும் சுகர் சொல்யூஷனோட காம்போசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்க சொல்யூஷன்ஸ் ஒயிட்டாக இருந்தாலும் அதோட காம்போசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஹோமோஜீனியஸ். அதுவே ஹெட்ரோஜீனியஸ்னால் என்னென்னு நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு சாண்ட் அண்ட் சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு கிடைக்கிற காம்போசிஷன் பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்மாக இருக்கும். நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் பார்த்திங்களா. ஸோ நான் யூனிஃபார்மாக இருக்கணும் காம்போசிஷன்ஸ். அதுதான் என்னென்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். நல்லா பார்த்துக்கோங்க. காம்போசிஷன்ஸ் வேரி ஆச்சுன்னா ஹோமோஜீனியஸ், அதே நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. இப்போது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டால்டன் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, ஆல் மேட்டர், அதாவது எல்லா மேட்டரும் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகிள்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ். அதாவது எல்லா மேட்டருமே ஆட்டம்ன்ற ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ், டைனி பார்ட்டிகிள்ஸாக தான் மேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். அதாவது அந்த இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ், அந்த எலமெண்ட்டில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து மாஸில் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஐடென்டிக்கலாக இருக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுவே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாஸஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ஆட்டம்ஸ் வந்து ஸ்மால் நிறைய ஹோல் நம்பர்ஸாக கம்பைன் ஆச்சுன்னா அது வந்து, அதாவது ஆட்டம்ஸ் வந்து நிறைய கம்பைன் ஆச்சுன்னா அது கொடுக்குற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க மெயின் பாயிண்ட்ஸு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட. ஒரு 5-6 பாயிண்ட் வரும், மறுபடியும் சொல்கிறேன். இப்போது லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை யார் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் லாவோசியர். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு இன் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட் வாட்டரில் இருக்குன்னு பார்த்தீங்களா, வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்டு ஆக்சிஜனோட மாஸ், அதாவது நல்லா கவனிங்க, ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ வந்து என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:8 இருக்கும். ஸோ அது வந்து வாட்டரில் எப்போவுமே சேமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. அது எதில் மிக்ஸ் பண்ணாலும் அந்த வாட்டரோட ரேஷியோ வந்து மாறாது. ஸோ மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு இன் கெமிக்கல் ரியாக்ஷன்றது தான் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆண்டன் லாவோசியர் சொன்னது.